பவி தன்னுடைய அப்பா அனுப்பிய வீடியோவை பார்த்துவிட்டு அதிர்ச்சியுடன் சட்டென்று கௌதமை பார்க்க பவி அது உண்மையில்லை. பவி எதுவும் பேசவில்லை. கண்ணீர் மட்டும் வடித்தாள். வெகு நேரம் அவளிடம் இருந்து எந்த ஒரு வார்த்தையும் வரவில்லை. கௌதம் அவள் திட்டுவாள், அடிப்பாள் என்று எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை. கௌதம், பவி என்னை 2 அடி கூட அடி, வாங்கிக்கிறேன், பேசாமல் மட்டும் இருக்காதே பவி. பவித்ரா கண்ணில் கண்ணீர் வலிய உதட்டில் புன்னகை பூத்தாள். கௌதம் மனதில் 1000 முட்கள் தைத்தது போல வலி எடுத்தது. முதல் முறையாக தன்னை உயிரோடு மண்ணில் புதைத்தது போல மூச்சடைத்து நின்றாள். பவித்ரா எழுந்து உடைகளை அணிந்து கொண்டு முகத்தை கழுவி சரி செய்து கொண்டு பையை தோளில் போட்டுக்கொண்டு வெளியே நகர, கௌதம், பவி ப்ளீஸ், ஒரு நிமிடம் நான் சொல்வதை கேளு. பவி கண்ணீருடன் அவனை பார்த்து, முதலேருந்து அது மட்டும் தானே செய்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்வதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னுடைய வீக்னஸ். நீங்கள் என்னை தாராளமாக நல்லா ஏமாற்றலாம். ஏன்னா உங்களை நம்பிக்கிட்டு இருப்பது என்னுடைய தப்பு. உங்களை தப்பு சொல்லவே முடியாது. கௌதம், பவித்ரா, நான் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் இருக்கேன். என்னுடைய மனசு உங்களை மட்டும் நம்பணும்னு சொல்லுது. ஆனால் மூளை தப்புன்னு சொல்லுது. என்னை இப்படியே விட்டுடுங்க ப்ளீஸ். இதுவரை எனக்கு எல்லாமே நானே எடுத்த முடிவு. இதனுடைய விளைவுகளையும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். என்னுடைய விதி ஸ்ரீதேவி கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கணும்னா அதை மாற்ற முடியுமா? கௌதம், இல்லடா பவி, நில்லுமா. கௌதம் கெஞ்சலை கேட்டு நிற்க சொல்லி மனம் சொன்னாலும் தள்ளாடும் எண்ணங்களுடன் கண்ணீருடன் கிளம்பினார். கௌதம் அவளை தடுக்க முடியாமல் தடுமாறி நின்றான். கௌதம் வாசுவை அழைத்து, நான் பிரவீனை பார்க்கணும். வாசு, இப்போவா சார்? கௌதம், ஏன் நல்ல நேரம் பார்த்து பார்க்க போகலாமா? வாசு, நீங்களே போகணுமா? கௌதம், என்னுடைய வேலையை நீயே செய்திக்கிறியா? வாசு, கோபமாக இருக்கீங்களா சார்? கௌதம் பல்லை கடித்து கொண்டு, ஏற்பாடு பண்ணு. பவித்ரா கண்ணீரை நினைத்து கொண்டே வெறியுடன் கிளம்பியவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும் பிரவீனிடம் நின்றான். பிரவீன், இன்னும் என்னை என்ன பண்ண போறா? கௌதம், உன்னை கண்டிப்பாக பார்க்கவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு உன்னால் ஒரு வேலையாகணும். பிரவீன் சிரித்து கொண்டே, முடியாது கௌதம், குடும்பத்துடன் தூக்கி அடிச்சிடுவேன். வீட்டில் தூசு துரும்பு கூட இருக்காது. பிரவீன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. கௌதம், வாசு என்று அவனை அழைத்து பேச சொல்லிவிட்டு நகர்ந்தான். வாசு, டேய் லூசு, எங்கள் பாஸ் யாருன்னு நினச்சிட்டு இருக்க? ஹோட்டல் முதலாளியே அவர்தான். உன்னை தினமும் ஷிஃப்ட் பார்த்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே போலீஸ், உன்னை விட்டுடுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா? ஆமாம், உன்னை காப்பாற்ற 3 நாளாக ஆள் யாருமே வரவே இல்லையே, ஏன்னு யோசிச்சியா? பிரவீன் கண்ணில் ஒரு மிரட்சி தெரிந்தது. வாசு, எங்கள் பாஸ் பற்றி உங்களுக்கு தெரியலை. அவர் ஒருத்தர் குடைச்சல் கொடுத்தாலே நீ தாங்க மாட்ட. அவங்க அம்மா ஜட்ஜ், அண்ணன் கலெக்டர், நீ தாங்குவியான்னு பார்த்துக்கோ. பிரவீன், அவர் சர்வர் இல்லையா என்று நொடி பொழுதில் அவனிடம் கௌதமிற்கு மரியாதை மாறியது. வாஸ், இன்னும் உனக்கு புரியலைனா என்ன செய்வது? நீ வெளி உலகை பார்க்காமல் அப்படியே போய் சேர வேண்டியதுதான். பிரவீன் நடுக்கத்துடன், அப்படின்னா வாசு, ஸ்டேஷன் உள்ளேயே புதைச்சிடுவாங்க. இல்லைனா தீவிரவாதிகள் லிஸ்டில் உன்னை சேர்த்து உன்னை தேட வச்சிடுவாங்க. நீயே உன்னை தேடும்படி ஆகிடும். பிரவீன், நான் என்ன பண்ணணும்? வாசு, உன்னோட ஆள் இருக்காளே. பிரவீன், யாரு? பவித்ராவா? வாசு சலிப்புடன், நீ உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை, சமாதிதான். இன்னும் உனக்கு மூளை தெளிவாகலையாடா? உன்னோட ஆள் யாரு? பிரவீன், ஸ்ரீதேவியா? வாசு, கரெக்ட், சரியான பதில். ஆனால் உன்னுடைய ஆள் யாருன்னு உனக்கே சந்தேகம் இருக்கக்கூடாது. அவளுடன் நீ நெருக்கமாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இருக்கா? பிரவீன், என்னுடைய ஃபோன். வாசு போலீஸிடம், இவனோட ஃபோனை கொடுங்க. பிரவீன் ஃபோனை வாங்கி திறக்க டக்கென்று வாசு ஃபோனை பிடுங்கினார். வாசு ஒவ்வொன்றாக பார்த்துவிட்டு, சார், ஒன்று கூட சூட் ஆகாது போல இருக்கு. அப்போது ஒரு டீல் பேசலாம். பிரவீன், என்ன டீல்? கௌதம், நான் சொல்வது போல செய். அது உனக்கு புதுசு இல்லை. ஆனால் அதை ரெக்கார்ட் செய்து என்னிடம் கொடுக்கணும். தவறுச்சுன்னா உன்னை கொத்தா தூக்கிக்கிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிடுவே. பிரவீன், நீங்கள் சொன்ன வேலையை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? கௌதம், விடுதலை கிடைக்கும். பிரவீன், எனக்கு பவித்ரா வேணும். அவள் யாருடனும் சந்தோஷமாக வாழக்கூடாது. என்னுடன் மட்டும்தான் அவள் சந்தோஷமாக இருக்கணும். கௌதம் எட்டி உதைத்தான். அவளுடைய பேர் கூட உன்னுடைய வாயில் இருந்து வரக்கூடாது. வாசு, சார், நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகிக்கிட்டு? நான் பார்த்துக்கிறேன் என்றவன் பிரவீனிடம், உனக்கு அறிவில்லையா? மேடம் சாரோட மனைவி, அவரிடமே அவங்களை பற்றி பேசுகிற. கௌதம், இவனிடம் பேசுகிறது வேஸ்ட். இவன் வேலைக்கு ஆக மாட்டான். இவனை முடிச்சுடு, நான் வேற ஆள் வச்சு பார்த்துக்கிறேன். வாசு, சார், என்கவுண்டர் பண்ணிடுங்க என்று போலீஸிடம் சொல்லிவிட்டு நகர போலீஸ் அவனை நைய புடைக்க ஆரம்பித்தனர்.
கௌதம், நான் பாரிஸ் போயிட்டு வருவதற்குள் பிரவீன் நான் சொன்ன வேலையை செய்து முடிக்கணும். வாசு, அதுக்கு தான் நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். நீங்கள் தான் என்னவோ நீங்களே வந்து என்று பேசும்பொழுதே கௌதமின் கனல் பார்வையில் வாயை மூடிக்கொண்டான். கௌதம், என்ன நீ வந்து என்ன கலட்டிட்டேன்னு கேட்குற, அதுதானே? வாசு, நீங்கள் சொன்ன வேலையை சரியாக முடிச்சிடுவேன்னு சொன்னேன் சார். கௌதம், என்னுடைய லிஸ்டில் கண்ணன் என்னுடைய மாமான்னு தெரியும், முன்னரே வந்துட்டார். இப்போது ஸ்ரீதேவி, இதுக்கு சின்னது ஒன்று இருக்கும் போல இருக்கு. என்னுடைய பிளான் படி எல்லாம் நடக்கணும். வாசு, கண்டிப்பாக நடக்கும் சார். கௌதம், எத்தனை மணிக்கு ஃப்ளைட்? வாசு, விடியற் காலை 3 மணிக்கு. கௌதம், சரி, நான் இப்போ கொஞ்சம் வேலையா வெளியே போகிறேன் என்று கடிகாரத்தை பார்த்தவன் இன்னும் 1 மணி நேரத்தில் வந்துவிடுவேன் என்று கிளம்பினான். பவித்ரா வீட்டுக்கு சென்றவள் தன்னுடைய அறைக்குள் முடங்கி கொண்டாள். முத்து அவளை பார்த்து என்ன செய்வது என்று புரியாமல் சங்கடப்பட்டார். கோதை, பொறுமையாக இருங்க, எதுவும் பேசாதீங்க. பவி என்ன முடிவெடுக்கிறான்னு பார்க்கலாம். யாரும் பவித்ராவை தொந்தரவு செய்யவில்லை. பவித்ரா பால்கனியில் உட்கார்ந்திருக்க அவள் வீட்டு வாசலில் அந்த கார் நிறுத்தப்பட்டு இருந்தது. பவித்ரா காரில் சாய்ந்திருந்த ஆசாமியை பார்த்து கொண்டே இருக்க கௌதம் காரில் சாய்ந்து அவளை பார்த்து கொண்டே நின்றான். 9 மணி அடித்ததும் அவளுக்கு தூக்கம் கண்களை சொருகியது. ஆனாலும் அங்கேயே உட்கார்ந்திருந்தாள். எங்கே தான் தூங்கிவிட்டால் கௌதம் தன்னை விட்டு போய் விடுவானோ என்று கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தவள் ஒரு கட்டத்தில் தூங்கி போனாள். அவள் அமர்ந்திருந்த சேரில் சாய்ந்ததும் கௌதம் அந்த வீட்டுக்குள் நுழைந்தான். முத்து அவனை தடுக்க அவரை தாண்டி சென்று பால்கனியில் படுத்திருந்த பவித்ராவை தூக்கி கட்டிலில் படுக்க வைத்தார். ஹாலில் இருந்த கோதையிடம் சமையலறை எங்கே இருக்கிறது என்று கேட்டு தெரிந்து கொண்டு சமையலறைக்கு சென்றான். சிறிது நேரத்தில் சூடாக பொடி தோசை போட்டு எடுத்து வந்து அவளுக்கு ஊட்டினான். யாரும் எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருக்க கௌதம், பவி தண்ணி குடிச்சுக்கோ என்று அவர் வாயில் தண்ணீரை பருக வைத்துவிட்டு வெளியே வந்து முத்துவிடம் அமர்ந்தான். அங்கிள், உங்களுக்கு என்மேல் நம்பிக்கை இருக்கான்னு தெரியாது, ஆனால் அவளுக்கு இருக்கு, அதை காப்பாற்றுவேன். டக்கென்று எங்கள் அம்மா வார்த்தைக்கு மறுப்பு சொல்லிவிட முடியும். ஆனால் அதை செய்தால் உங்கள் மகள் மேல் அவங்களுக்கு கோபம் வரும். என்னுடைய பவித்ராவை எங்கள் அம்மா சங்கடப்படுத்தினாலோ உதாசனப்படுத்தினாலோ எனக்கு கோபம் வரும். நான் 2 பேருக்கும் நடுவில் யார் முக்கியம்னு நான் விவாதிக்கப்பட விரும்பவில்லை. எனக்கு 2 பேருமே முக்கியம்தான். எங்கள் அம்மா மனநிலை கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கு. என்ன காரணம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுடன் வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டதால் தான் தன்னுடைய அப்பா இறந்துட்டதா கடந்த 30 வருடமாக குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க. அவங்க பவித்ரா மாதிரி அப்பா பொண்ணு, அப்பா இருந்தால் இப்படி செய்திருப்பாங்க அப்படி செய்திருப்பாங்கன்னு கனவிலேயே இருக்காங்க. அப்பாவுக்கு பதிலாக அண்ணனும் அவங்க அம்மாவும் தனக்கு நெருங்கிய சொந்தமாக நினைக்கிறாங்க. அவங்க நினைப்பதில் எந்த தப்பும் நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. அதுக்காக முட்டாள்தனமாக தான் தன்னுடைய குற்ற உணர்ச்சியில் இருந்து விடுபட தீர்வாக தான் என்னுடைய கல்யாணத்தை மாமா பொண்ணுக்கு செய்து வைத்து சரி செய்திடலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைப்பது தப்புன்னு புரிய வைக்க நான் முயற்சி செய்கிறேன். அதுவரை பொறுமையாக இருங்க. நீங்கள் எல்லாம் வழியாக பெரிய குடும்பத்தில் இருந்துட்டு வரீங்க. என்னுடைய அம்மாவை உதாசனப்படுத்தி எங்களால் வாழ முடியுமான்னு உங்களுக்கே தெரியும். முத்து, ஆனால் இந்த பிரச்சனையில் என்னுடைய பெண்ணை கைவிட்டுட்டீங்கன்னா? கௌதம் தன்னுடைய சட்டை பையில் இருந்த காகிதத்தை அவரிடம் கொடுத்தான். முத்து அதை பார்க்க, திருமண பதிவு சான்றிதழ். நான் 1 வாரம் பாரிஸ் வரை ஒரு வேலையாக போகிறேன். திரும்ப வரும் வரை அவளை பார்த்துக்கோங்க. முடிஞ்சா ஆண்டி நீங்கள் அவளுடன் படுத்து தூங்குங்க. ஆஃபீஸில் அவளை பார்த்துக்க ஆள் போட்டுட்டேன். அவளை பிக்கப் ட்ராப்புக்கு கார் ஏற்பாடு பண்ணிட்டேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். கௌதம் திடீரென நின்றவன் முத்து கையில் கொஞ்சம் பணத்தை திணித்து, என்னுடைய பொண்டாட்டி செலவுக்கு பணம் கேட்டால் கொடுத்துடுங்க என்று கிளம்பினான். 1 நிமிடம் அவன் என்ன செய்தான் என்று புரியாமல் விழித்தார் முத்து. டேய், உன்னை விட என்னுடைய மகளை நான் பார்த்துக்குவேன். என்ன, பணமெல்லாம் உன்னிடம் வாங்கும் நிலையில் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? கௌதம், உங்களை விட ஒரு படி மேலே அவளை பார்த்துக்குவேன். நீங்கள் என்னுடைய பொண்டாட்டிக்கு செலவு செய்யணும்னு அவசியம் இல்லை என்று திரும்பாமல் சென்றான். முத்து டே என்று அவனை துரத்த அவன் காரில் பறந்தான்.
கௌதம் மனதுக்குள் இன்னைக்கு அந்த ஆளுக்கு ப்ரெஷர் ஏற்றியாச்சு என்று சிரித்து கொண்டே சென்றான். முத்து அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்? என்னுடைய பொண்ணை நான் பார்த்துக்க மாட்டேனா? காசு கொடுத்துட்டு போகிறான், இதுக்கு தான் நான் அலையிறேனா? இதை முதல்ல அவன் முகத்தில் எரிஞ்சிட்டு வந்தாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் என்று சட்டையை மாட்ட சென்றாள். கோதை சிலை போல நின்றிருந்தாள். அவள் அதிர்ச்சியிலிருந்து மேல சில நிமிடங்கள் பிடித்தது. அதற்குள் முத்து சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியே கிளம்ப, கோதை நில்லுங்க. முத்து என்னடி பார்த்ததானே, இந்த நீலனுடைய மகனுக்கு இவ்வளவு திமிர் ஆகாது, நான் அடக்கிட்டு வரேன். கோதை அலட்சியமாக, அதை விடுங்க, உங்கள் கையில் ஒரு காகிதத்தை கொடுத்தாரே, என்ன அது? முத்து திருமணம் பதிவு செய்த சான்றிதழ் ஜெராக்ஸ் காப்பி. கோதை அப்படின்னா? முத்து மூளை கட்டவளே, பவித்ரா கௌதம் கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. கோதை அப்படியா? நீங்கள் அதை பற்றி பயந்துக்கிட்டே இருந்தீங்க, இப்போ எப்படி பேசினார் பார்த்தீங்களா? முத்து எரிச்சலாக, அதுக்கு என்ன இப்போ? கோதை அவர் பேசிய தோணியை பார்த்தால் எனக்கு சில விஷயம் மனசுல தோணுது. அவர் வேலை இல்லாமல் சும்மா இருப்பவர் போல இல்லை. முத்து அமைதியானார். என்ன வேலை செய்யறார்? கோதை தெரியலையே, மண்டையை வெடிச்சிடும் போல இருக்கே. முத்து ஓ, பவித்ரா கூட படுத்துக்கோ. கோதை ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு போகிறேன். ஆமாம், நீங்கள் எங்கே போகிறீங்க? முத்து எங்கேயோ, இன்னைக்கு அவனா நானான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் என்றவர் கையில் இருந்து பணத்தை பிடுங்கினால் கோதை. 1,00,000 இருக்கும் போல இருக்கு என்று கையில் எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றார். முத்து எனக்குன்னு வந்து சேர்ந்திருக்க பாரு என்று தலையில் முட்டிக்கொண்டார். கோதை என்ன அங்கே புலம்பல்? வீட்டுக்கு வந்த லட்சுமியை யாராவது வெளியே அனுப்புவாங்களா? பவித்ராவுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துடலாம். முத்து சரி, நாளையிலிருந்து எனக்கு சமைக்கும் பொழுது உப்பு போடாதே, உங்கள் கூட வாழ ரோசம் கெட்டு தான் வாழணும் என்று புலம்பிக்கொண்டே உள்ளே சென்று சட்டையை கழற்றி வைத்தார். கோதை ஒரு பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, இன்னும் 2வது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும் பொழுது சுத்தமாக எல்லாம் போயிடும், நமக்கும் பழகிடும், கவலைப்படாதீங்க. சம்பந்தம் இல்லாமல் கோபப்பட்டுக்கிட்டு அவருடைய மனைவியை அவர் பார்த்துக்கிறார், இதில் உங்களுக்கு என்ன வந்ததா? பவித்ரா எழுந்ததும் பக்கத்தில் படுத்திருந்த அம்மாவை பார்த்து அவளை அணைத்து கொண்டார். கோதை என்ன எழுந்தாச்சா? பவித்ரா நீ எதுக்கு இங்கே வந்து படுத்துக்கிட்ட? அப்பா கூட சண்டையா? கோதை நான் எதுக்கு சண்டை, சும்மா உன்னோட படுத்து தூங்கணும்னு தோணுச்சு. பவித்ரா ஏன் உன்னுடைய செல்ல பொண்ணு கூட படுத்து தூங்க தோணலையா? கோதை வச்சேன் வையி, அப்படியே வாய் புலந்துக்கும். பவித்ரா என்னை இந்த பெரிய பொம்மையுடன் படுக்க வச்சுட்டு போய் அவளோட தானே படுத்துக்குவ? கோதை ஆமாம், இப்போது என்ன, அவள் கூட கொஞ்ச நாள் படுத்துக்கிட்டேன், அப்புறம் வளவனோட படுத்துக்கிட்டேன். பவித்ரா சும்மா சொல்லாத, வளவன் என்னோட தானே தூங்குவான், உனக்கு எப்பவும் அவள் தானே செல்லம். கோதை ஆமாடி, இந்த மாதிரி வெடுக்குன்னு பேசுகிற இல்லை, அதனால் அவள் தான் செல்லம். பவித்ரா தெரியுதே, ஆசையா எனக்குன்னு ஒரு ட்ரெஸ் வாங்கி வச்சா கூட அவள் தானே எடுத்து முதல்ல உடுத்துவா, உனக்கு தெரியாதா? இல்லை எனக்கு தெரியாதா? அதுவும் நான் அடுத்த நாள் என்ன போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேனோ சரியா அதையே எடுத்து போட்டுக்குவா. நான் கேள்வி கேட்கக்கூடாது, கேட்டால் உன்னுடைய உருண்டை கண்ணால் அப்படியே என்னை முழுசாக முழுங்கிடுவேன். கோதை இதோ பாரு, உன்னோடு என்னால் விவாதம் பண்ண முடியாது, முதல்ல எனக்கு காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு வா. பவித்ரா இதுக்கு மட்டும் நான் வேணும் என்று புலம்பிக்கொண்டே பாத்ரூம் நோக்கி ஓடினார். கோதை தன்னுடைய தூக்கத்தை தொடர்ந்தார். நிலா அம்மா, எனக்கு காஃபியில் சர்க்கரையே இல்லை. கோதை நிலாவின் குரலை கேட்டு எழுந்து வந்து போட்டுக்கோயேண்டி என்று சொல்லிக்கொண்டே சமையலுறைக்கு சென்று சர்க்கரையும் ஸ்பூனும் எடுத்து வந்தாள். பவித்ரா ஹால் சோஃபாவில் அப்பாவின் அருகே உட்கார்ந்து சிரித்தாள். கோதை நங்கென்று பவித்ரா தலையில் குட்டிவிட்டு நிலாவிற்கு சர்க்கரை போட்டாள். வளவன் அக்கா, இன்னைக்கு காஃபி சூடு. முத்து ஆமாம், இன்னைக்கு பவித்ரா தான் சமைக்க போறா, உப்புமா. கோதையும் நிலாவும் காதை அடைத்து கொண்டனர். நிலா என்னால் இன்னைக்கும் வாந்தி எடுக்க முடியாது. கோதை நானே சமைக்கிறேன் என்று அவசரமாக கோதை சமையலறையில் நுழைந்தாள். நிலா பவித்ராவை அலட்சியமாக பார்த்து கொண்டே நகர்ந்தாள். வளவன் நேற்று மாமா வந்திருந்தார் போல இருக்கு என்று பவித்ராவின் அருகில் அமர்ந்து கொண்டு கேட்டான். பவித்ரா முகம் மாறியது. யார் வந்தாலும் வரலைனாலும் என்னிடம் எதுவும் சொல்ல வேண்டாம். வளவன் என்னக்கா கோபமா இருக்கியா? பவித்ரா அந்த ஆளை பற்றி பேசினீங்க, அவ்வளவுதான். முத்து அவளது கவனத்தை திசை திருப்ப, குட்டிமா நீ இன்னைக்கு ஆஃபீஸ் லீவா? பவித்ரா ஏன், இன்னைக்கு புதன்கிழமையா? பாட்டு இன்னைக்கு புதன்கிழமையா? பிரதோஷமா? அடடா, சீக்கிரம் குளிக்கிறேன். முத்து அம்மா, இன்னைக்கு புதன்கிழமை இல்லை. பாட்டி இன்னைக்கு புதன்கிழமை இல்லை, அதனால் சீக்கிரம் குளிக்கிறேன் என்று தன்னுடைய அறைக்குள் ஓடினார். பவி, முத்து, வளவன் மூவரும் தலையில் அடித்து கொள்ள, முத்து இல்லை குட்டிமா, அவசரமாக கிளம்பிவின்னு சும்மா கேட்டேன். பவித்ரா ஆமாம் கிளம்புவேன், ஆனால் இனிமேல் அப்படி இல்லை என்று சொன்னவள் எழுந்து நின்று நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் என்று தன்னுடைய அறைக்குள் நுழைந்து கொண்டார்.
வல்லவன்: அப்பா ஏன்பா நம்ம வீட்டில் லேடிஸ் எல்லாம் இப்படி இருக்காங்க? முத்து: என்ன பண்ணுறது, நம்ம விதி இது. 4 பெண்கள் நடுவில் நம்ம 2 பேர் மாட்டிக்கிட்டு திணறிக்கிட்டு இருக்கோம். வல்லவன்: சீக்கிரம் நான் படித்து முடிச்சுட்டு உங்கள் பிஸ்னஸ் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடலாம். முத்து: குட். சரி, நீ ஸ்கூல் கிளம்பு. பவித்ராவுக்கு ஆஃபீஸ் நுழைந்ததும் கௌதமை பற்றிய நினைக்காத அளவுக்கு வேலை அதிகமாக இருந்தது. வேண்டுமென்றே அவனை நினைக்கக்கூடாதென்று நிறைய வேலைகளை இழுத்து விட்டு கொண்டாள். அவளுடைய அறை கதவு தட்டப்பட எஸ் என்று நிமிர்ந்து பார்த்தாள். மேடம், நான் ஹரிஸ் கோயல், கீழே ஷாப் மேனேஜர். பவி: வாங்க, உட்காருங்க. மேடம், நம்ம ஷாப்பில் இருக்கும் சேல் ஆகாத பழைய ஹூட்ஸ் பற்றிய ரிப்போர்ட் எடுக்க சொல்லியிருந்தீங்க. பவி அவனுடைய பெயரை கேட்டதும் தானாக மனம் கௌதமிடம் போனது. அவன் மறுபடியும் மேடம் என்றதும் சுய நினைவுக்கு வந்து ஓகே என்று வாங்கி கொண்டாள். மேடம், மணிகண்டன்னு ஒருத்தர் வருவார், உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவார். மற்றபடி கிறிஸ்டி உங்களுடைய ரிப்போர்ட் பண்ணுவார். பவி ஓகே என்று சொன்னவள் கொஞ்சம் களைத்து தான் போனாள். எங்கே பார்த்தாலும் கௌதம் கௌதம் கௌதம். எப்படி அவனை மறப்பது? கையில் இருந்த பேனாவால் டேபிளை குத்தினான். பேனா உடைந்ததுதான் மீதம். மணிகண்டன் உள்ளே நுழைந்து, மேடம், நான் மணிகண்டன், உங்களுக்கு பேனா. பவி: நான் ஒரு 3 பேர் சொல்லுகிறேன். கிறிஸ்டி, மணிகண்டன், கரிஸ், இந்த 3 பேரும் என் முன் வரக்கூடாது. மணிகண்டன் அதிர்ந்து, ஏன் மேடம்? பவித்ரா: உங்களுக்கு உங்கள் அம்மா வச்ச பேர் எனக்கு பிடிக்கலை. மணிகண்டன்: மேடம், வாசுன்னு ஒருத்தர் இருக்கார், எங்கள் பாஸ், BA. பவி அவசரமாக: அந்த பேரும் பிடிக்கலை. மணிகண்டன்: பிரவீன். பவி: லேடிஸ் யாருமே இல்லையா? மணிகண்டன்: இருக்காங்க, தேவி, லட்சுமி, ஸ்ரீபிரியா. பவி: வேண்டாம், என்னுடைய வேலையை நானே பார்த்துக்கிறேன். மணிகண்டன்: மேடம், உங்களுக்கு அசிஸ்டன்ட் கொடுக்கணும்னு பாஸ் சொல்லி இருக்கார். பவி தலையில் கையை வைத்து கொண்டு, நீங்களே இருங்க, ஆனால் என்னுடைய கண் முன் வரக்கூடாது. மணிகண்டன்: மேடம், என்னுடைய பேர் பிடிக்கலைன்னா வேணும்னா மணின்னு கூப்பிடுங்க. பவி அவனை பார்த்து கடுகடுத்து, உன்னை கண்டம்னு கூப்பிடுறேன், ஓகே? மணிகண்டன்: கண்டம் கண்டம், ஓ, எனக்கு ஒரு பேர் கிடச்சிடுச்சு என்று வெளியே போனான். பவி: ஹலோ ஹலோ, இந்த பேப்பர் நிஜமாவே இவன் எனக்கு கண்டந்தான் போல இருக்கு, எனக்குன்னு வந்து வாய்ச்சதுங்க பாரு என்று எழுந்து இவளே புலம்பிக் கொண்டே போனாள். வேலை செய்வதை விட்டு பேர் கிடைச்சிடுச்சுன்னு ஓடுறான் இவன். எனக்கு அசிஸ்டன்ட் வேற, எப்படி தான் குப்பை கொட்ட போறேனோ. கௌதம் பாரிஸில் விமானம் தரை இறங்கியதும் காரில் ஏறி லேப்டாப் திறந்து பார்த்தான். தன்னுடைய லொக்கேஷன் பார்த்து இன்றைய மீட்டிங்க்கு வாசு கொடுத்த தகவல்களை படித்து கொண்டே சென்றவன் அடிக்கடி திரையை மினிமைஸ் செய்து ஸ்கிரீன் சேவரில் இருந்த பவித்ராவை பார்த்தான். உச்சி பொட்டுடன் அழகாக சிரித்தாள். ஏண்டி, ஒரு டாக்குமெண்ட் படிக்க விடுறியா? இப்படி என்னை ஒரு பேய் போல பிடித்து ஆடுவிச்சுக்கிட்டு இருக்க? டிரைவர்: சார். கௌதம்: ஒண்ணுமில்லை, போயா என்று அவனிடம் சலித்து கொண்டான். முதல் மீட்டிங் முடித்து ஹோட்டலில் வந்து படுத்தவனை வாசு அழைத்தான். உன்னை எப்படி பழிவாங்க போறேன்னு மட்டும் பாரு, உனக்கு கல்யாணம் நடந்த அன்றே வெளியூர் அனுப்பிடுறேன். வாசு: சார், நான் ஒரு விவரம் தெரியாத பையன், என் மேல் உங்கள் வன்மத்தை கொட்டாதீங்க சார். ஏண்டா, கண்ணை மூடி கனவில் கூட அவளை பார்க்க முடியாத மாதிரி எதுக்குடா இப்போ கூப்பிட்ற? வாசு: நீங்களே வேலையை ரிப்போர்ட் பண்ண சொல்லுங்க, அப்புறம் நீங்களே திட்டுங்க. மணி எத்தனை? வாசு: 8:30. இங்கே மணி 5. என்னுடைய பொண்டாட்டி தூங்குற நேரம் வந்துடுச்சு. நானும் சீக்கிரம் தூங்கினாதானே கனவிலே அவளை பிடிக்க முடியும். வாசு: இங்கே முழிச்சுக்கிட்டு தான் சார் இருக்காங்க. கௌதம்: வாட், ஆஃபீஸில் இருக்காங்களா? ஏன் இன்னும் கிளம்பலையா? வாசு: வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கௌதம்: இது சரியில்லை, முதல்ல அவசரமாக உடனே மெயின் ஆஃப் பண்ணிட்டு கிளம்ப சொல்லு. நான் லைனில் இருக்கேன், கார் ஏற்பாடு பண்ணிட்டு தானே? வாசு: பண்ணிட்டேன் சார், ஒரு நிமிடம், இப்போவே சொல்லிடுறேன். வேறு ஃபோனை எடுத்து ஆஃபீஸ் கிளியர் பண்ண சொல்லுங்கள். அவசரமாக பவித்ரா மேடம் காரை ரெடி பண்ணிவிட்டு அவங்க கிளம்ப சொல்லுங்கள். கௌதம்: கிளம்பிட்டாங்களா? வாசு: சார் இருங்க சார், நீங்கள் வேற உங்கள் அவசரத்துக்கு. கௌதம்: அவன் மட்டும் தூங்கிட்டா நீ செத்த. வாசு: நானே நேராக போய் பார்த்துட்டு வரட்டுமா? கௌதம்: உன்னுடைய மூஞ்சியை காட்டிட்டு அப்புறம் நான் ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இன்னும் பிரச்சனை அதிகமாகி நான் கனவுல கூட டூயட் பாட விடாமல் செய்யணும், இதுதானே உன்னுடைய ஆசை? வாசு: சார், தம் கட்டி பேசாதீங்க, மேடம் பையை மாட்டிக்கிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. கௌதம்: இப்போ நீ உன்னுடைய பாட்டை பாடு. வாசு: உங்கள் மாமா மாவு மில் மேலே கேஸ் ஃபைல் ஆகிடுச்சு சார். உணவு கட்டுப்பாட்டு துறையிலிருந்து ஆட்கள் இன்னைக்கு ராத்திரியோ இல்லை விடியற் காலையிலோ இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க. நம்ம மாலுக்கு சப்ளையான பொருட்கள் எல்லாம் ஆதரமாக கொடுத்துருக்கோம். சரி, அந்த ஆளை மாமான்னு சொல்லாதே. தப்பு செய்தவனை எங்கள் மாமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்னை என்ன நினைப்பாங்க? அந்த ஆள் உஷாராகிட போகிறான், கவனமாக இருந்துக்கோ. நம்ம ஆட்கள் உள்ளே புகுந்து எல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும். ஆஃபீஸர் எல்லாமே பணத்துக்கு மயங்காத ஆசாமியாக இருக்கணும். வாசு: எல்லாமே
ஏற்பாடு பண்ணிட்டேன் சார். அவங்க கூடவே ரிப்போர்ட்டர் மாதிரி நம்ம ஆட்களும் போகிறாங்க. அந்த ஆளுக்கு உள்ளே சப்போர்ட் இருந்தால் இந்த நேரம் விவரம் தெரிஞ்சிருக்கும். அவனுடைய எவிடன்ஸ் கிளியர் பண்ணும் முன் ரெக்கார்ட் பண்ண சில ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டேன். கௌதம், உங்கள் புது லாயர் என்ன பண்ணறா? வாசு, அவர் கோர்ட்டில் வாதாடுறாரோ இல்லையோ, என்னிடம் நல்லா வாதாடுறார். உங்களை கண்டுபிடிக்காமல் விடமாட்டார் போல இருக்கு. கௌதம் சிரித்தான். பேக்கரி பேசினீர்களா? வாசு, பேசிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். கொஞ்சம் விலைதான் அதிகம். கௌதம், பொருட்கள் தரமானதா இருக்கான்னு பார்த்துக்கோ என்று போனை வைத்தான். கௌதமிற்கு கண்ணன் தன்னுடைய மாமா என்று தெரிவதற்கு முன்பே சூப்பர் மார்க்கெட்டில் தன்னுடைய பொருட்களை விற்க விலை அதிகமாக கேட்டதோடு இல்லாமல் மார்க்கெட் பற்றிய அவதூறுகளை பரப்பி தன்னை அவருடைய விருப்பத்துக்கு இணங்க வைக்க பிரயத்தனம் செய்தார். ஆனால் கௌதமின் அதிர்ஷ்டம், கண்ணன் கம்பெனி பொருட்கள் மேல் மக்களுக்கு ஆர்வம் இல்லாமல் போக இவருடைய போட்டி கம்பெனியிடமிருந்து பொருட்களை வாங்க ஆரம்பித்தான். இவருடைய பொருட்களின் விற்பனை குறைய ஆரம்பித்ததும் வேண்டுமென்று சூப்பர் மார்க்கெட்டில் தரமற்ற பொருட்களை விற்பனை செய்வதாக கேஸ் ஃபைல் செய்தார். தான் தன்னுடைய குழந்தை போல படிப்படியாக பார்த்து வளர்த்த மார்க்கெட்டின் மேல் மக்கள் நம்பிக்கை குறையாமல் இருக்க கேஸில் ஜெயிக்க பாடுபட்டார். ஆனால் இதை இத்தோடு விட்டுவிட அவனுக்கு விருப்பம் இல்லை. கண்ணன் மாவு மில் மூடும் வரை போராடுவது என்று முடிவெடுத்து விட்டான்.